சிம்ம ராசினியர்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்க. ஆணோ பெண்ணோ இவங்களுடைய காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? அதாவதுமா, இந்த சிம்ம ராசி என்ன, தன்னை மட்டும் காதலிக்கிற ஒரே ஆள் இவர் தான். யாரையும் காதலிக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரன் இது எதுக்கும் அடங்காதரா சொல்கிறாங்கல்ல, நம்ம சிம்ம ராசியானா. ஏன்னு கேட்டால் அங்கே கேது இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது. அந்த மேஷத்தில் இருக்கிறது இங்கே இருக்குது. இருந்தாலும் அதே அறம்பொருள் இன்ப மோட்சன்ற மாதிரி அந்த அறத்தில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா முதல் பாரியாயத்தில் இல்லை, இது 2வது பாரியாயம். 120 பாகைக்கு அந்தாண்ட 4 வீட்டை தாண்டி இந்தாண்ட வரும்போது இந்த பாரியாயத்தில் வந்தால் கழுத்துக்கு கீழே இடுப்பு வரையும் உள்ளது இந்த பாரியாயம். இந்த 4 வீடு இந்த இப்போ தலையெல்லாம் இல்லை, கால் இல்லை, உடம்பு மையம் தானே. அப்போ அலங்கார பிரியர்கள் வேணும், செய்யணும். அவன் யாருக்கு கொடுக்குறான், எதுக்கு இவனை யார் மதிக்கிறானோ அவனுக்கெல்லாம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான அறிவு உள்ளவங்க அவங்கள மதித்த உடனே அவங்க செஞ்சிட்டாங்கன்னா நீ புண்ணியம் செஞ்ச நீ சரி தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை மறந்துடுவான். மறந்துட்டு ஓ இந்த ஆள் எதுக்கு வந்திருக்காரு அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க, ஓ சரி. அப்போ ஒரு பொய், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லி அவனை இது பண்ணுவான். அவனா மானம் ஆளை விட்றான்னு போயிடுவான். ஏன்னு கேட்டால் இவனுக்கு எதிர்பார்த்து வரவன் 7ஆம் இடத்துக்கு கூடியவன் சனியோட வீடு தானே கும்பராசி. அவன் ஒரு கௌரவக்காரன், இவன் ஒரு கௌரவக்காரன். அந்த ஆரம்பத்திலே நடந்துட்டா 2 பேருக்கும் ஏற்றுக்குவோம், இல்லைன்னா அவங்களுக்கு போகும். இதுக்கு நிறைய நுட்பம் இருக்குது. இந்த நுட்பத்துக்கு அவங்கவுங்க சுய ஜாதகம் வந்து அங்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக கணக்குகள் திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாங்கள் பார்த்து என்னப்பா இவ்வளோ நாள்லேருந்து இது வரையும் இப்படி தானே இருக்க, சரி அந்த காதலை எப்படி பண்ணணும் அண்ணா அந்த நுட்பத்தை சொல்லிவிடுவோம். சரி அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போவோம். சரி அந்த பரிகார விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க சரி பொண்ணு பொருளை கொடுத்தாலும் சரி ஏன் கௌரவம் கிடக்கூடாது, இப்படி வாழ்வாங்க அந்த செம்ம ராசிக்காரவங்க. சுய காதல் பண்ணுவாங்க. அவங்க சுய காதல்னால் எப்படி தெரியுமாப்பா, நான் கொடுத்து நல்லா இருக்கா அதோட விட்டு தொலையலாம்ல கேட்க மாட்டான். நீ நல்லா இருக்குன்னு சொல்கிற வரையும் என்னடா கொடுத்தேன் சொல்லவேன்னு அப்படியே சுற்றி இருக்கிறவன்ட்டு சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் நான் காதலிக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அந்த அவங்க காதலிக்கிறவன்ட்ட சொல்லிவிட்டு இவனே எல்லாத்தையும் சொல்லிடுவான். டேய் இவன் நல்ல உண்மையை பாதுகாப்பான்னு நினச்சிக்கிட்டாடா நம்ம இவனை விரும்பணும், இவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டான்டா ரகசியத்தை. அப்போ அந்த காதலில் ஒரு விரிசல் விழுவதற்கு காரணமாக இருப்பனே இவனு தான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அவனுடைய எந்த நிலையாக இருந்தாலும் சரி, இவனுக்குள்ளே ஒன்று வச்சுக்க தெரியாது. அந்த ரகசியத்தை காப்பாற்றிக்க தெரியாத ஒரு ராசி ரெக்கார்ட் பண்ணுவான். அவன் ரகசியத்தை ரெக்கார்ட் பண்ணும். அவனுக்குன்னு ரகசியம் எப்படின்னா, அதனால தான் அரசியல் அமைப்பில் சட்டங்களுக்குட்பட்டு இவன் வாழ்வான். சட்டத்துக்குள்ளே போய் கேட்டால் எல்லாம் இருக்குல்ல, ஆனால் இவன் செய்ய மாட்டான், அடுத்தவனை செய்ய வைப்பான். அது மாதிரி உள்ள அம்சம்தான் சிம்மத்துக்குடையது. இந்த சிம்மத்துக்குடையனா கர்ஜனைனா இந்த சிம்மம் என்ன பண்ணான், ஒரு சிங்கம் இருக்குல்ல, அது ஒரு மிருகத்தை கொல்லுன்னு தானே சொல்லுவான். அது மிருகத்தை கொல்லும்போது எப்படி கொல்லுன்னா இடது பக்கத்தில் அடிக்காது, சொல்லட்டி வரட்டிக்கிட்டே இருக்கும். அந்த விரட்டிக்கிட்டே வந்து வலது பக்கம் அது வரும்போது வலது பக்கத்தில் அடித்து அந்த வலது பக்கத்தை மாத்திரம் தின்னுட்டு தூக்கி போட்டு போயிடும். அப்போயே அது முடிச்சுட்டு போயிடும். ஆனால் புலி என்ன செய்யும், அடித்து போட்டை தூக்கிட்டு போகும். இதை அடித்து அப்போயே வேண்டியதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக இருக்கும்போது மரியாதை அவனுக்கு எல்லாம் முதல் இதை எல்லாம் கொடுப்பான். அவன் மதிக்கலன்னு வச்சுக்க, நீ ஒரு நிமிஷம் கூட அவன் எதுக்கு எங்கேயும் நிற்க முடியாது. அது மாதிரி கவலைப்படுத்திடுவான். ஒரு ஏதோ ஒரு அரசாங்க சம்பந்தமான ஒரு ரெக்கார்டில் உனக்கு ஒரு ஈபிலையோ எதுலேயோ பணம் கட்டணும் போகணுன்னாக்க நீ பணம் கட்டிட்டுனா உனக்கு பிரச்சனை இல்லை, இல்லாட்டினா அவதாரம் போடுறேன் அந்த அதுக்கு பனிஷ்மெண்ட்டுனால அது மாதிரி டைப். இவங்களுடைய அந்த காதல் அணுகுமுறை எப்படி இருக்கும்? இந்த காதல் அணுகுமுறைன்னா ஒரு மோதல் காதல். அவள் பெரிய விளாடா, டேய் நான் சொன்னேன்னு சொல்கிறான், டேய் இப்படியாடா காதலிப்பாங்க சொல்கிறான்னு. அவன் பெரியவனா, இது அந்த சிம்மத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல. அது என்ன செய்யணும், அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் அவர், அவங்க பாஷையில் பேசுவாங்க, அந்த காதல் பாஷையில். இப்படி பேசிட்டு மோதி கடைசியில் காதலாக்கிடுவாங்க. அவங்க ஜாதக விதிப்படி அவங்கள அடைஞ்சி, ஆனால் இறுதி வரையும் நிம்மதி இருக்காது. இறுதி வரையும் இருக்காது. ஏன்னு கேட்டால் இது சுய கௌரவம், அது சுய கௌரவம். 2 கௌரவம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். நான் அவனை அடைஞ்சனா இல்லையா, இது பாலிசி. டேய் நினச்சது நடக்கணும், அவ்வளோதான். நினச்ச நேரத்துக்கு நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு மாறிவிடும். அவங்கவுங்க கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி என் தலையெழுத்து அவ்வளோதான் விடு ஒன்று நினைக்கிறவனும் இருக்கா. சில பேர் அவள் இருக்கிறபடி இருக்கட்டும் பார்த்துக்கலாம்டா, அது அப்படி தானே சொல்லுவாங்க. இவனுக்கு மத்தியஸ்தானம் பண்ண முடியாது, இப்படியும் போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் யாரையுமே நாம் குறை சொல்ல முடியாது. அது இந்த ஆண்டு நிறைய எதிர்ப்பு இருக்கும், செய்வனை கோளாறு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்.
இருந்தாலும் அதையும் மீறி சூரிய பகவானுடைய அனுகிரகத்தில் இவங்க வந்து ஜெயிப்பாங்க. சிறப்புயா. வாழ்கம்மா வாழ்க.